ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பேச்சுலர்ஸ் கூட சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டுட்டு தாளிப்புக்கு நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வெளில போயிட்டு வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த காரக்குழம்புக்கு. புளி கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு நம்ம தக்காளி பழம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம இது லேசாக வதங்கினா கூட போதும். நம்ம குழம்பு நல்லா தாளிக்கணும் போகிறோம். இது லேசாக கொஞ்சம் கலர் மாறினா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். காய் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் கூட போடலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் பாவக்காய், கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்துன்னு வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்துலேருந்து அதையும் இதில் போட போகிறேன். நிறைய காய்களை விதவிதமாக காய் போடும்போது அதில் உள்ள ஃப்ளேவர் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அது நல்லா குழஞ்சி வரும். உங்களுக்கு உப்பு தேவையானது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா இப்படி கிண்டி விட்டோம்னா நல்லா குழஞ்சி வரும். இப்போது நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ காய் ஒன்று சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய், பாவக்காய், சுண்டைக்காய் எல்லா காயும் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இப்போது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வீட்டில் அரைச்சது தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் மிளகாத்தூள் இதில் கம்மியாக தான் சேர்க்கணும். மீன் குழம்பு சேர்க்குற மாதிரி இதில் நிறைய சேர்க்கக்கூடாது. அது ஒன்று தான் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்போ மீன் குழம்புக்கு போகிற அளவு நீங்கள் இதில் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. 1 ஸ்பூனு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போடலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள். இப்போது ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நம்ம நிறைய சேர்த்தனால புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளி பழம் போடும்போது தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டலாம். எண்ணெய் பிரிகிற அளவு கொதிக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காயும் ஒரு பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிருந்து வைக்கிறேன். இப்போ இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காயும் பெருஞ்சீரகம் சொன்னால சோம்பு இதை போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறோம். இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. தேங்காயெலாம் ஊற்றுறதுனால நமக்கு காரமும் பெருசாக தெரியாது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.